மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 5வது மாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சிகள் மூலம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை வார்த்தைகளை நமக்கு கொடுத்து வாக்குகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 5வது மாதமும் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட சற்று நேரம் அவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். 3 யோவான் எழுதின புத்தகம் 2ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, எழுத்தின்படி மூப்பனும் அப்போஸ்தலனுமாகிய யோவான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் தேவாதி தேவன் யோவானுடைய இடத்திலே நின்று நம்மை காயு இடத்திலே வைத்து பார்த்து அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி காயுவை பிரியமானவனே என்று அழைத்தார், அதுபோல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல வைத்து எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே என்று சொல்லி அவர் அன்போடு கூட நம்மை அழைக்கிறார். என் அருமையான தேவனுடைய ஜனமே, சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாய், என் அன்பு தகப்பனே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். நாம் யாருக்கு இந்த உலகத்தில் பிரியமானவர்களாய் இருக்கிறோமோ இல்லையோ, சில நேரங்களில் நம்ம பெற்றோர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, மேலான அதிகாரிகளுக்கு. ஆனால் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். ஆகையினால் அருமையான நம்மை பிரியமானவள், பிரியமானவள் என்று அவர் அன்போடு கூட அழைத்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. 2 காரியம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். 2வது, நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, 1வது காரியம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திரு. வாழ்ந்திரு என்று சொன்னால் அனுபவித்திரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குதான். இந்த 5வது மாதம் நம்மை வாழ்ந்திருக்கும்படியாய் செய்ய போகிறார் தேவன். நாம் வாழ்ந்திருக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த வசனத்தின் 2வது பகுதியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவன் அருமை நாம் வாழ்ந்திருக்கும்படி அல்லது நாம் அனுபவிக்கும்படி நன்மையான எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான அங்கே நாம் பார்த்தோம், யோவான் சொல்லுகிறார், அருமையாலே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார் பவுல், நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்றால் நன்மையான எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அருமையிலே, நான் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் தேவன் கொடுக்கிறார். எதை அனுபவிப்பது? தேவன் கொடுக்கிற நன்மையான எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பது. அது எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற உயிருள்ள ஒரு தெய்வம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தாரோ கொடுக்கவில்லை, ஆனால் இந்த 5வது மாதம் நன்மையான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறார். சம்பூர்ணமாய் கொடுக்க போறார். நீங்கள் அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தீமையானவைகளை அல்ல, ஆனால் நன்மையான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறார். நீங்கள் அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். பிரசங்கி சொல்கிற இதே காரியத்தை குறித்து 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. பிரசங்கி இவ்விதமாய் எழுதுகிறார். சாலமோன் ஞாபகம் மூலமாய் தேவன் ஒருவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரோ செல்வத்தை கொடுக்கிறார், சம்பத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும், அதான் நம்ம அங்க முதல்ல பார்த்தோம், நமக்கு அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மையான எல்லாவற்றையும், நாம் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரோ அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் சொல்லுமே. அப்படி கொடுக்கிறார். கொடுத்து விட்டால் மட்டும் போதாது, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும். ஆனால் பிரசங்கி சொல்கிறார், அந்த அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவர் புலம்புகிறார். ஆனால் இந்த 5வது மாதம் ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு இல்லையா என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த 5வது மாதம் உன்னுடைய ஜனங்களுக்கு, இதை கேட்கிற ஜனங்களுக்கு, இதை பார்க்கிற ஜனங்களுக்கு நான் அவள் அனுபவிக்கத்தக்க சகல விதமான நன்மைகளை மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க சக்தியும் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை பார்த்துக் கொண்ட அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையான எல்லாவற்றையும் கொடுப்பது மாற்றமல்ல, அதை கொடுத்து நீ அனுபவிக்கிற சக்தி உனக்கு கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா என்ன இருக்கா தெரியுமா? அனுபவிக்கிற சக்தி இருக்காது. இல்ல, வீட்டுல எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு, ஆனா வியாதியினால் என்ன செய்ய முடியாது? அவரால் அதை சாப்பிட முடியாது. அவரே சிலைகளை வாங்கி அந்த வீட்டுல கொடுத்திருப்பார், ஆனா அவரால் அதை சாப்பிட முடியாது. அருமையானவர்களே, அது மாதிரி கார் இருக்கும், அது வேற ஒருத்தன் அனுபவித்துக்கிட்டு இருப்பான். வீடு இருக்கும், வேற ஒருத்தன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இப்படி அருமையானவர்களை தனக்குள்ள எல்லாவற்றையும் வேறொருவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுப்பது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற சக்தியை இந்த 5வது மாதம் நமக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிகள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் தேவனுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிற சக்தியும் தேவன் எனக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிங்கள். தேவன் அப்படியே உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, 2வதாய் நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 5வது மாதம் உங்களை சுகமாய் வைத்துக் கொள்ள போகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் அருமையானவர்களே அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, வாழ்ந்து அல்லது அனுபவித்து சுகமாயிருப்பது தான் தேவனுக்கு பிரியம். சுகமாயிருப்பது தான் தேவனுக்கு பிரியம். அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீத புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்மை சுகமாய் வைத்திருக்கிறவர் ஒரே ஒரு கடவுள் உண்டு. அவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்து நமக்காக 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்தது மாத்திரமல்ல, உயிரோடு கொடுக்க எழுந்த ஜீவனுள்ள தேவனாகவே அவர் காணப்படுகிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுகமாய் தங்க பண்ணுவார், சுகமாய் தங்க பண்ணுவார். அருமையானவர்களே, நாம் அனுபவிக்கிறதுல கூட சுகம் இருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்து அதை அனுபவிக்கிற சக்தியை கொடுத்துடுறாரு. ஆனா அதை அனுபவிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வேதனை கூடவே இருக்கும், துக்கம் கூடவே இருக்கும், கண்ணீர் கூடவே இருக்கும். அருமையால, ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்க நான் கொடுக்கிறது நீங்க அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்காது தெரியுமா? சுகம் அற்ற நிலை இருக்காது, வேதனையான நிலை இருக்காது, அழுகையான நிலை இருக்காது,
கண்ணீரான நிலை இருக்க நீங்கள் சுகமாய் அதை அனுபவிப்பீர்கள். சுகமாய் அதை அனுபவிப்பீர்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சாலமோன் ஞானி இப்படியாய் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை அவர் தருவார். எல்லா நன்மையான காரியங்களையும் அனுபவிக்கும்படி அவர் தருவார். ஆனால் அருமை அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா ஐஸ்வர்யம் வரும், ஆசீர்வாதம் வரும். ஆனா அருமையானவர்களே அனுபவிக்கிற சக்தி கூட கிடைச்சிரும். ஆனா அது கூட என்ன இருக்கும்? வேதனை. வேதனை வேதனை அனுபவிக்கும் போது வேதனையோடு கூட அனுபவிக்கணும் இல்ல? வேதத்துல பார்த்தீங்கன்னா சில பெண்கள் என்ன சொன்ன, நான் வேதனையோடு கூட பெற்றேன், துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அந்த தாய் தன் பிள்ளைக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். ஏனென்றால் துக்கத்தோடு பெற்றேன் இல்ல? ஒரு பக்கம் குழந்தை பிறக்கிறது அருமையாவிலே ஆசீர்வாதம் தான், குழந்தை கிடைச்சிருக்கு. ஆனா நான் வேதனையோடு கூட அதை பெற்றெடுத்தேன், துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தேன். அருமையால். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அருமையிலே தேவன் சொல்கிறார், நான் வேதனை கூட்டுவதில்லை. வேதனை கூட்டாமல் நீங்கள் சுகமாய் அதை அனுபவிப்பீர்கள். தேவன் கொடுக்கிற எல்லாவற்றையும் சுகமாய் அனுபவிப்பீர்கள். அதுல அனுபவிக்கும் பொழுது ஒரு சுகத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அதை தான் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிப்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன்னுடைய அலங்காத்திற்குள்ளே சமாதானம் இருக்குமா? அடுத்தது உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அரண்மனை என்றால் நம்முடைய வீடு தான் நமக்கு அரண்மனை. நாம் இருக்கிற வீடு தான் அரண்மனை. நாம் வசிக்கிற வீடு தான் அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள சுகம் இருப்பதாக. நிறைய வீட்டில் சுகம் இல்லை, வேதனை, உச்சம் தந்து உள்ளம் கால் வரைக்கும் வேதனை. சிலர் படுக்கையாக இருந்து கொண்டு ஐயோ சாப்பிட முடியவில்லையே, ஐயோ தூங்க முடியவில்லையே, ஐயோ படுத்தா கெட்ட கெட்ட கடவுள் வருது, ஐயோ பீசா சமைக்கிறது. நிறைய பேருக்கு வீட்டில் சுகம் இல்லை. ஏண்டா வீட்டுக்கு போறோம், ஐயோ வீட்டுக்கு போனா எனக்கு நரகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அரண்மனைக்குள்ளே, உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக, சுகம் இருப்பதாக. அவங்களுடைய வீட்டில் இனிமேல் ஒரு சுகம் அங்கே இருக்கும். சுகமாய் தூங்குவீர்கள், சுகமாய் சாப்பிடுவீர்கள், சுகமாய் அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய வேலைகளை வீடுகளிலே செய்வீர்கள். உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு குட்டி பரலோகம் மாதிரி தான் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள அருமையானவர்களே நீங்கள் அந்த சுகத்தை அனுபவிக்கவில்லையோ? ஆண்டவருக்கு நீங்க எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா வேதனையோடு கூட தான் அனுபவிச்சேன்னு சொல்றீங்களா? ஆனா இன்றைக்கு இந்த 5வது மாதம் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த சுகம் நிச்சயமாய் கடந்து வரும் அருமையானவர்களே. ஒருவேளை இதுவரைக்கும் கடந்த 4 மாதங்கள் எனக்கு அப்படி ஒரு சுகமான நிலைப்பாட்டை என் வாழ்க்கையில பார்க்கல, என் குடும்பத்துல பார்க்கல, என் வீட்டில பார்க்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏசாயா எழுதின புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Isaiah chapter 58 verse 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு நாம் அனுபவிக்கத்தக்க சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அதோடு கூட நாம அனுபவிக்கிற சக்தியை நமக்கு கொடுத்து, அருமையானவர்களே, சுகம் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அதை சுகமாய் அனுபவிக்க முடியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த 5வது மாதம் சொல்கிறார், சுகம் இருப்பதாக. இல்லையே என்று நினைக்கிற உங்களுக்காய் கர்த்தர் வாக்குப்படுகிறார், சுகம் இந்த 5வது மாதம் துளிர்க்கும் என்று சொல்கிறார். துளிர்க்கும், துளிர் விடும், துளிர் விடும். நீங்கள் எதிர்பாருங்கள். இல்ல
ஒரு மரம் அல்லது ஒரு செடி நம்ம வைத்தோம்னா என்ன செய்யும்? அது துளிர் விட்டு வரும்போது எவ்வளவு சொந்தம். அந்த மாதிரி இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுகம் துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது. நான் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் விசுவாச கண்களை பார்க்கிறேன். நிச்சயமாக அது துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. அருமையான நீங்களும் விசுவாச கண்களே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்ததை அனுபவிக்கும்படி ஒரு சுகம் கடந்து வருகிறது. உடைய சரீரத்திலே ஒரு சுகம், உடைய ஆத்மாவிலே ஒரு சுகம், உடைய வீடுகளிலே ஒரு சுகம், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே, உடைய ஊழியத்திலே, உடைய படிப்பிலே, எல்லா வேலையின் காரியங்களிலும் தேவன் ஒரு சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த சுகம் இந்த 5வது மாதம் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது, துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. இது சீக்கிரம் துளிர்விட்டு பெரிதாக அந்த சுகம் மாறும். அருமையான அதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். இந்த 2 காரியங்களை தேவன் வாக்காய் கொடுக்கிறார். ஒன்று, அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், நீ அனுபவிக்க வேண்டும். 2வது, எல்லாவற்றிலும் நீ சுகமாய் இருக்க வேண்டும். இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படை தான் இருக்கு, ஒரு கமிட்மெண்ட் இல்ல. ஆண்டவர் செய்கிறார், ஆனா நாம் என்ன செய்யணும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் செய்யறன்னு பிராமிஸ் பண்ணிட்டார். இந்த 5வது மாதம் நீ வாழ்ந்திருக்கும்படி, நான் கொடுக்கிற நன்மையான எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி செய்வேன். 2வது, உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணிவிட்டார். ஆனா அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி என்று எழுதப்பட்டது. ஆகையினால நம்ம வாழ்ந்திருக்க வேண்டுமானால், சுகமாய் இருக்க வேண்டுமானால், முதல்ல உங்க ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும். அருமையானவர்களே, வாழ்ந்திருப்பது, அனுபவிப்பதும் சுகமாயிருப்பதும் சரீர சம்பந்தப்பட்டது. ஆனால் அருமையானவர்களே, சரீர சம்பந்தப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு செய்யறன்னு சொல்லிட்டார். ஆனா ஆத்துமா என்பது அருமையானவர்களே நம்மை சார்ந்ததாக இருக்கு. ஒரு மனிதன் என்று சொல்லும்போது, ஒரு மனுஷன் என்று சொல்லும்போது, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ம் தான் மனிதன் இல்லையா? அதுல அருமையானவர்களே, ஆவியோ ஆத்துமாவோ அருமையான சரீரமோ போயிடுச்சுன்னா, என்ன உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதற்கு பேரிட்டு கூட சொல்ல மாட்டோம். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். நம்முடைய உயிரோடு நாம் இருக்கிற நாட்களில் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமாவை வாழ வைக்க வேண்டும். நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் எதை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம்? சரீரம் வாழ்வதற்கு நாம் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சரீரத்தை வாழ்ந்து ஆண்டவர் நான் செய்யறேன்பா, உன்னை நீ வாழ்ந்திருக்கும்படி நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அதை பத்தி கவலையே படாதீங்க. நாம கவலைப்பட தெரியுமா? நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்துமா வாழ்ந்திருந்தால் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்கிறது ஆண்டவர் செய்து முடிச்சிருவார். ஆகினால் அருமையான ஆத்துமா வாழ வேண்டும். சரீரம் வாழ வேண்டும் என்றால் சரீரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? சரீரத்துக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும் வாழறதுக்கு. அருமையானவர்களே, சரீரத்துக்கு எனர்ஜிக்கு என்ன வேண்டும்? நல்ல சாப்பாடு வேண்டும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், உடற்பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அருமையில இப்படி பல ஏதாவது உடல்ல பிரச்சனை வந்தா உடனே டாக்டரை பார்க்கணும், அவர் கொடுக்கிற மருந்துகளை சாப்பிடணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரீரத்திற்கு நாம் செய்கின்றோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆத்மாவை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? ஆத்மாவில் தான் இருக்கு. அப்போ ஆத்மா எப்படிங்க வாழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆத்மாவுக்கு எதுங்க சாப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்தை தயவு செய்து திறந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வாசியுங்கள். வேதத்துல ஒரு பக்தன் எழுதுகிறார், இந்த வேத வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று எழுதுகிறார். உட்கொண்டேன், நான் வாசித்தரத அருமை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உபாகம் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையினால எப்படிங்க? சரீரம் இல்ல, ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமாவுக்கு ஏற்ற சாப்பாடு அருமையான கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அதை நீங்க வாசிக்கணும், அதை கேட்கணும் காது கொடுத்து, அருமையில அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவுக்கு ஏத்த சாப்பாடு கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்துடாதீங்க. இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி பாருங்க. உங்களோட ஆத்மா எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்களோட ஆத்மா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு பாருங்க. ஆத்மா நல்லா வாழ்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், சரீரம் ஆட்டோமேட்டிக்கா வாழ ஆரம்பிச்சிடும். சரீரம் எல்லாம் வாழ்ந்து நீங்கள் அனுபவித்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் அதை அவனமாய் செய்திருக்கிறார். ஆகையினால் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க உடைய சரீரங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கண்ணீர் ஒடிக்காதீர்கள். ஐயோ, என்னோட சரீரத்தில் இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, கவலைப்பட. நீங்கள் உடைய ஆத்மாவின் மேல கவனம் வையுங்கள். ஆத்மாவுக்கு பலப்படுத்துங்கள். ஆத்மாவை அருமையானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அக்கறையோடு கூட ஆத்மாவுக்காக என்னென்ன செய்யணும்? வேற ஒண்ணு டாக்டர்லாம் போனா ஆத்மாவுக்கு சரி பண்ண முடியாது. கர்த்தர் தான் சரி பண்ணும். அப்போ அருமையான கர்த்தரோட சமூகத்துல போயிட்டு அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதனை செய்து பாருங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பாருங்க. உங்களோட ஆத்மா என்ன மாதிரி பலன் உள்ளதாக மாறி விடுகிறது. அப்போ ஆத்மா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வாழ ஆரம்பிச்சிடும். ஆத்மா வாழ ஆரம்பிச்சிடும். ஆத்மா வாழ்ந்தா நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் மிக அருமையான ஒரு பாடலை அவர் பாடிய வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றியரு, எடுத்து போராடி வெற்றியரு. பிரியமானவனே, நாக்குமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, நாக்குமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. செபிப்போம். நல்ல பிதாவே, கடந்த 4 மாதங்கள் எங்களுக்கு முன்பாக போய் கோணலெல்லாம் ஜெப பண்ணி எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டு வந்த தேவன், இதோ இந்த 5வது வார்த்தை காண உதவி செய்ததற்காக நன்றி. இந்த 5வது மாதம் கர்த்தாவே, நீர் எங்கள் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 3 யோவான் இந்த 2ஆம் வசனத்தை எங்களுக்காக உணர்த்தினீர் ஆண்டவரே. அதை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி நான் செய்வேன், நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நீ சம்பூர்ணமாய் நன்மையான எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். நன்மையான எல்லாவற்றையும் அவர்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு சம்பூர்ணமாய் இதை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் அனுபவிக்கிற சக்தியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிக்கிறேன். அன்று நீங்கள் கொடுக்கிற எல்லாவற்றையும்
அனுபவிக்கிற சக்தி ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தாரும். அனுபவிக்கிற சக்தியை மாத்திரமல்ல, அதோடு கூட நீங்கள் சுகமாய் இருக்கும்படி செய்வேன், அதை சுகமாய் அனுபவிக்கும்படி செய்வேன். எந்த வேதனை இல்லாமல், எந்த கஷ்டம் இல்லாமல், எந்த கண்ணீர் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வேன் என்று சொன்னீரேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை செய்யும். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. உன் ஆத்துமா வாழ வேண்டும், உன் ஆத்துமாவை வாழ வைக்க உன் கையிலே இருக்கிறது என்று எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று காண்பித்தீர் ஆண்டவரே. ஆம், உன வேத வசனத்தை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேதத்தை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உண்மை உத்தமாய் நேசித்து வாசிக்க உதவி செய்யும். அதை நேசித்து வாசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நேசித்து வாசிக்கவும், நேசித்து கேட்கவும், நேசித்து தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த ஆசீர்வாதத்தால் அவளை நிரப்புங்க, அவருடைய குடும்பங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, சுகமில்லாமல் வாழ்ந்த காலங்கள் போதும், வேதனையோடு வாழ்ந்த நாட்கள் போதும், கண்ணீரோடு வாழ்ந்த நாட்கள் போதும். இந்த 5வது மாதம் அவருடைய வீடுகளில் ஒரு சுகம் இருக்கட்டும், அவருடைய அரண்மனைகளில் சுகமாய் இருப்பதாக என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் ஒரு சுகத்தை கற்றிடும் ஆண்டவரே, ஒரு சுகத்தை கற்றிடுவீராக ஆண்டவரே. சுகமாய் தங்க பண்ணவருடைய வீடுகளில் ஆசீர்வதிப்பீராக. இந்த 5வது மாதம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு நீர் சந்திப்பீராக. மன துக்கங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. மனதுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும் ஐயா, ஒரு டெலிவரன்ஸ் இருப்பதாக ஆண்டவரே. பொல்லாத பிசாசு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு என்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.